நண்பர்களே, ராகுல் காந்தி திமுகவோட பிரச்சாரம் பண்ணுவாரா, வருவாரா? அவர் எந்த ரேஞ்சுக்கு இறக்கிட்டாங்க தெரியுமா? அவர் ஏதோ தாவேக்கார மாதிரி மாத்திட்டாங்க. ஏதோ விஜய் வருவாரா அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. ராகுல் காந்தி எப்படி இருக்காரு? அவரு திமுக கூட்டணியோட கூட்டணி அமைச்சிருக்காரு, திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. இந்தியா கூட்டணியோட முக்கியமான நபர் அவரு. இவ்வளவு இருந்தும் கூட ராகுல் காந்தி தமிழக பிரச்சாரத்துக்கு வருவாரா? அவர் திமுகவோட இணக்கமாக இருக்கிறாரா? அவர் 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் கொள்வார்களா? இதனால் தேர்தலில் திமுக அணிக்கு லாபம் வருமா? எல்லா கேள்விகளா வருதுங்க. ஆனா உண்மையில டெஃபினட்டா ஒரு புகைச்சல் இருக்குங்க. இந்த தடவை காங்கிரஸ் தாவேக்காவோட போகணும்னு சொல்லி ராகுல் காந்தி நினைச்சாரு. அதுல சந்தேகம் இல்லை. ராகுல் காந்தி இப்படி நினைக்கிற ஆளே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஒரு டைனமிக்கா நினைச்சு ஒரு சான்ஸ் எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. என்ன காரணம்? ராகுல் காந்தி அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேசம் முழுக்க, நாடு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் கீழே போயிட்டு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டை ஒரு ரிஸ்க் எடுத்தா என்ன? விஜய்க்கு ஒரு சின்ன அளவுக்கான, ஏன் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தாக்கம் இருக்கு. சரி, அதை பயன்படுத்திக்கலாம். எவ்வளவு தொகுதி வருதுன்னு பார்க்கலாம், அந்த தொகுதியில பங்கு போட்டுக்கலாம், இல்ல ஜெயிச்சது பேர் பார்த்துக்கலாம். மக்களவை தேர்தல் 3 வருஷம் கழிச்சு வருது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாருங்க. பெரிய திட்டத்தோட தான் அவர் இருந்தார். ரொம்ப ஒரு டைனமிக்கான திட்டம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி பின்வாசல் வழியா அப்புறம் இங்க போய் அங்கே போய் எல்லாம் போய் சோனியா காந்தியை அடைஞ்சு அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கேக்கு ரொம்ப ரொம்ப நல்லா அவரை கன்வின்ஸ் பண்ண வச்சு கடைசியில் பார்த்தா ஒரு 3 சீட் வாங்கி ஓகேட்டாங்க. நடுவில் பி சிதம்பரம் வேற தனியா போய் பார்த்தாரு. இவங்க எல்லாத்துக்கும் திமுக அவ்வளவு பெரிய கட்சியா, காங்கிரஸ் நலனை விட அதிகமா காங்கிரஸ் திமுகவில் தான் இருக்க வேண்டும், அணியில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்ப என்னாச்சு? என்ன யாருக்கு சீட்டு கொடுத்தாங்க? காங்கிரஸ் கட்சியில் இல்லாதவங்க சீட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் போய் திமுக வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. திமுக என்ன பண்றது? காங்கிரஸ் சேர்த்து இப்போ அவங்க பிரச்சாரம் பண்ண வேண்டியதா இருக்கு, என்ன நிலைமை வேண்டியதா இருக்கு. இன்னும் நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இல்லாம போயிருவாங்க போல இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்றதுக்கு திமுகவோடு காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் உடைய மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் வருவாரா? இப்படி நிலைமை வந்துருச்சுல்ல. பாண்டிச்சேரி போனாங்க, ஆளுக்கு தனியா தாங்க பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழ்நாட்டு அப்படி முடியுமா? பிரச்சாரம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணிட்டா அப்படியே இதே எங்கள் ஒன்றிணைந்தன அப்படின்னு ஆயிருமா? அல்ல அவர் முகத்துல மலர் செய்ய வேண்டும் இல்ல, கையை பிடிச்சு தூக்கிட்டா எப்படி இருக்கு? பாஜக அணியில எல்லாம் கை பிடிச்சு மேலதான் தூக்குறாங்க. பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல? டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே ஜீப்ல போனாங்கல்ல தஞ்சாவூர்ல. என்னாச்சு? சிரிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அந்த சிரிப்புல ஒரு ஒன்றிணைப்பே இல்லைங்க. சிங்கே ஆகலைங்க. சிங்க் ஆகாத சிரிப்பு. நல்லா தெரியும். முந்தா நாள் வரைக்கும் துரோகின்னு திட்டிக்கிட்டு இப்போ பாயினா முடியுங்களா? அப்படிதான் டிடிவியும் எடப்பாடி இருந்தாங்க. டிடிவி போட்டி போடவே இல்லை. நீங்க போட்டி போடவே கூடாது எடப்பாடி சொன்னதாக தகவல். எதுக்குங்க போட்டி போட்டு தோத்து தொலைச்சனா, அது வேற அசிங்கம் அப்படின்னு டிடிவி நினைச்சதாகவும் தகவல். இந்த மாதிரி நிலைமை தான் அதிமுக பாஜக அணி போயிட்டு இருக்கும் போது, இங்க காங்கிரஸ் திமுக எப்படி இருக்கு? வரணும்ல. ஸ்டாலினும் ராகுல் காந்தி ஒரே மேடையில் தோன்ற வேண்டும். இது வரைக்கும் தோன்றலை. இன்னைக்கு எவ்வளவு நாள் இருக்கு தேர்தல்? பிரச்சாரம் முடிக்க 8 நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தோன்றாமல் எப்படி இவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள்? நிறைய பேர் கேட்கறாங்க. நிறைய முக்கியமாக இல்லைங்க கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. அது முடியாதுங்க. அது முக்கியமான என்னன்னா, எல்லாரும் சொல்றது அரித்மெட்டிக் மட்டும் முக்கியம் இல்ல, கெமிஸ்ட்ரி முக்கியம். கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தா தாங்க ஒர்க் அவுட் ஆகும். ஆனா பிடிக்கலையே. ராகுல் காந்தியை மீறி ஓவர்லுக் பண்ணி மூக்கறுத்து இந்த கூட்டணியை திமுக அமைத்து இருந்தது என்றால் எப்படி அவர் இணக்கமா வருவாரு? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்கும் இல்லைங்க. தான் கண்ட நினைவு எல்லாருக்கும் இருக்கும்ல. ராகுல் காந்திக்கு மட்டும் இருக்கக்கூடாதா? வந்தா மட்டும் என்ன பெருசா புன்னகிக்க போறாரா? என்ன அவர் மனதிலிருந்து வார்த்தைகள் வரும்? சரி, காங்கிரஸ்காரங்க தோத்து போறாங்க அப்படின்னு நினைப்பாரா? அது இருக்காதுல்ல. காங்கிரஸ்காரங்க மட்டும் ஜெயிக்கணும், திமுக கொஞ்சம் குறைவா ஜெயிக்கணும், இப்படி நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திமுக அப்படிதான். திமுக காரங்க மட்டும் ஜெயிக்கணும், காங்கிரஸ் குறைவா ஜெயிக்கணும். அப்படி இருக்குமா? அப்படி இருந்தா மொத்த வண்டியே அவ்வளவுதான், காலம் போயிடும் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. அப்படின்னா தாவேக்காவோட கூட்டணியா, ராகுல் காந்திக்கு தனியா ஒரு கூட்டணி இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, நான் விஜயை பார்த்தது உண்மை, ஆனா பார்த்தது முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவரின் அனுமதியோடு தான். யார் அவர்? ராகுல் காந்தி தானே. அதை மக்களுக்கு புரியாதா? என்னங்க கட்சியில எவ்வளவு குழப்பங்க. அந்த கூட்டணி அமையறதுல, அப்புறம் சீட்டு வாங்குறதுல, அங்க யார போட்டியிட வைக்கிறதுல இப்படி ஆகி போச்சு. அப்படி இப்படி பேசினாங்கன்னு சொல்லி ஹசினா சைது தூக்கிட்டாங்கல்ல. அவங்க இப்ப தனியா எந்த கட்சிக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் இருந்தது, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கான். இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில ரொம்ப பேர் வருத்தமா இருக்காங்க. ஜோதிமணி வேற அங்க சைட்ல தட்டுறாங்க, இந்த சைடு தட்டுறாங்க. காங்கிரஸ் அதுலயே தகரடப்பாயிரும் போல இருக்கு. இப்படி ஒரு நிலைமைய காங்கிரஸ் கட்சிக்காரங்களை உருவாக்கும் போது எப்படி அந்த அணி ஓட்டு வாங்கும்? கஷ்டம் இல்ல. இவங்க அப்படியே மடை திறந்து தாவேக்கா ஓட்டு போட்டுருவாங்க மாதிரி தெரியுதே. தாவேக்கா தாங்க முக்கியமான பிளேயர். என்ன சொல்றாங்க? தேர்தலில் ஒரு முக்கியமான ஸ்பாயிலராக இருப்பார். எல்லாரும் வர்றவங்க போறவங்க சொல்றது வின்னரா இருக்க மாட்டாரா?
அவருக்கு கணிசமான சீட்டு கிடைக்காதா? இல்ல ஸ்பாய்லரா இருப்பாருன்னா அதிமுக திமுக ஜெயிக்கிறது ஸ்பாய்லரா இருப்பாரு. எப்போ தேர்தல் எங்க தேர்தலுக்கு முன்னாலே அவர் ஸ்பாய்லரா இருக்காருங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவும் ஒரு ஜெல்லே ஆக ஸ்பாயில் தானே பண்ணிட்டு இருக்காரு விஜய். உண்மையான காங்கிரஸ் கட்சி தன்னுடன் இருக்கிறது அப்படின்னு விஜய் சொல்றாரு. அது யார்? இது சோனியா காங்கிரஸா, ராகுல் காங்கிரஸா இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல எல்லாம் கோஷ்டி பூசல் நிறைய இருக்கும் காங்கிரஸ்ல. இப்போ சோனியா காங்கிரஸ் ராகுல் காங்கிரஸ் ஆகி போச்சு. மேலேயே அப்படிதான் கேட்டா ரொம்ப ஜனநாயக மிக்க கட்சி அப்படிம்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது சாதாரண தொண்டன் இருக்கான்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். காங்கிரஸ் வந்துருச்சு, எல்லாமே சிறுபான்மையினர் மக்கள் எல்லாமே திமுக அணிக்கு போடுங்க நினைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியா இருக்குங்க. எல்லாம் விஜய்க்கு போடலாமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு டூர் போறாருல, பிரச்சாரம் போகும்போது என்ன ஆட்டம் போடுறாங்க, எல்லாரும் தான் போடுறாங்க. ஜாதி மத வேறுபாடு இன்றி எல்லா அவர்களுக்குரிய மத அடையாளங்களோடு ஆண்களும் பெண்களும் வந்து குதியாட்டம் போடுகிறார்கள். இவங்க எல்லாம் ஓட்டா போடுவாங்களா? ஏங்க ஓட்டு போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த அரசியல்வாதி எங்கிட்ட சொல்றாரு. என்னங்க அவர் எம்ஜிஆர் திமுக காலத்தில் முதல் தேர்தல் இருந்து இது வரைக்கும் தேர்தலை பாக்குறாருங்க. 52ல இருந்து பாத்துட்டு இருக்காரு. எத்தனை வருஷம்? அவர் சொல்றாரு இல்ல தாவேக்காவுக்கு பெரிய அளவுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. விஜய்க்கு இருக்குமான்னு தெரியல, அவருக்கு இருக்கு. ஏன்னா விஜய் பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணும்போது பெரிய தாக்கம் ஏற்படத்தான் செய்யுது. கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காங்கிரஸோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அங்கேயே விஜய் இன்ரோட்ஸ் போட்டுருவார் மாதிரி தெரியுது. போட்டுருவாருங்க. கணிசமான ஓட்டு இங்கே போயிடும், கணிசமான சீட் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திமுக காங்கிரஸ்ல நிச்சயமாக ஒரு விரிசல் இருக்குங்க. அவங்க ராகுல் காந்தி இது வரைக்கும் வந்திருக்கணும். ஸ்டாலினும் ராகுல் காந்தி சேர்ந்து நடத்த போகின்ற ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க இணக்கம் இருக்குமா? எந்த அளவுக்கு இருக்கும்? மறுபடியும் ஏனென்றால் அவரை அமர வைத்துக் கொண்டுதான் ஸ்டாலின் சொன்னார் இவர் ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு. முதல்ல ஸ்டாலின் தான் சொன்னார். அந்த நன்றியை ராகுல் மறந்து விடுவாரா, மறக்கலாமா அப்படின்னு ஸ்டாலின் கேட்கிற மாதிரி இருக்கும். மறக்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பாய் அந்த காலத்து சகோதரா சொல்லி கூப்பிட்டது எல்லாமே மறந்து போயிருமா இந்த தேர்தல்? அப்படி சொல்லி தான் ஓட்டு வாங்கணும். அப்படி இருக்கும்போது ஓட்டு போடுவாங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம். ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல கூட்டணி முழுக்க முழுக்க ஜெல்லாகவே இல்லை. திமுக கூட்டணி மட்டுமல்ல, அண்ணா திமுக கூட்டணி ஜெல்லாகவே இல்லை, சுத்தமா ஜெல்லாகவே இல்லை. ஆனா எல்லாம் சேர்ந்து ஒன்னாதான் பிரச்சாரம் போறாங்க. ஆனா பெரிய விரிசல் இருக்கு. இந்த பெரிய கூட்டணிகள் சொல்லப்படுகின்ற கூட்டணிகள்லயே மிகப்பெரிய ஒரு கிராக் இருக்கு. சின்ன கட்சிகள் அப்படி பார்த்தா நாம் தமிழர் தனி வேகம் எடுத்து போகுது. அவங்களுக்கு ஒரு தனி ட்ராக் இருக்கு. விஜய் கேட்கவே வேண்டாம், அவர் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. அவர் தனியா போறாரு. 233 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. எடப்பாடி தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் மற்ற இடங்களும் உங்களுக்கு தாக்கம் வரலாம். இன்னும் விஜய் பல தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்கு இருக்காரு. ஆனா என்ன எத்தனை நாள் செய்வாருன்னு தெரியல. ஒரு நாள் செய்வாருன்னா 3 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி வந்தாருன்னா விஜய் எல்லாம் பிரச்சாரமே பண்ண வேண்டாங்க, பிரச்சாரம் பண்ணாமே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்றாரு. என்னங்க அவர் போய் தான் போடணுமா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அப்படி தெரியல. மக்கள் விரும்புவாங்க தன் தொகுதிக்கு வருவாரா அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிகா இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்த தேர்தலை வெற்றிகரமாக சந்திப்பார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.